நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸ்டாலின் செய்தது பெரும் தவறு. உள்ளே வந்த நீதிபதி சொன்ன விஷயம் தலையில் கை வைத்த திமுக. நீதிபதிக்கு எதிராக திமுக நாடாளுமன்றம் சென்று அவரை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது என்பது திமுகவிற்கு சட்ட ரீதியாகவும் சரி, மேலும் அரசியல் ரீதியாகவும் சரி, பின்னாளில் பெரிய பின் விளைவுகளை கொடுக்கும் என மூத்த சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்ட நிலையில் அவற்றை பெரிய அளவில் திமுக கேட்கவில்லை. ஆனால் முன்னாள் நீதிபதி தாமாக முன்வந்து சொன்ன விஷயம் திமுகவிற்கு பெரும் தலைவலியை கொடுத்திருக்கிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்திலும் தீபத்தூணிலும் தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டார். இதனால் அதன் அருகே உள்ள தர்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் தெரிவித்தார். எனினும் தனி நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவை தமிழக அரசு 2 முறை அமல்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மேலும் நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கும் தீர்மானத்தை கொண்டுவர கோரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி எம்பிகள் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் வழங்கினர். திமுக எம்பிகளின் இந்த நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்ற மற்றும் பல்வேறு உயர்நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 56 பேர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டனர். இந்த நிலையில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி KK திரிவேதி நேரடியாக கூறியதாவது: இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது நீதிபதிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர முயற்சிப்பது முற்றிலும் தவறானது. அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக நீதிபதிகளை மிரட்டி பணிய வைக்கும் முயற்சியாகவே இது தெரிகிறது. நீதித்துறையின் மாண்பை கெடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி தவிர்க்கப்பட வேண்டும். இதனால் நம் நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையானது குறைந்துவிடும். ஒரு நீதிபதி பணியில் ஒழுங்கினமாக இருந்தாலோ திறனற்றவராக இருந்தாலோ மட்டுமே அரசியல் சாசனத்தின்படி அவரை பதவியில் இருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வர முடியும். அவ்வாறு இருக்க நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக எப்படி பதவி நீக்கம் கோரும் தீர்மானம் கொண்டு வர முடியும்? இவ்வாறு அவர் கூறினார். இது மட்டுமின்றி தற்போது ஆளும் திமுகவிற்கு எதிராக தற்போது ஒட்டுமொத்த நீதித்துறையும் அதிருப்தி அடைந்திருப்பதால் வரலாற்று பிழையை ஸ்டாலின் அரசு செய்துவிட்டதாகவே விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். பாஜகவுடன் பல விஷயத்தில் மல்லுக்கு நின்ற மம்தா பானர்ஜி பல விஷயங்களில் அதிகாரத்தை மீறி நடந்து கொண்டாலும் இதுவரை ஒரு நீதிபதிக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் பாராளுமன்றம் வரை கொண்டு சென்றது இல்லை. ஏன் பீகாரில் காட்டாட்சியை நடத்திய லல்லு பிரசாத் யாதவ் கூட இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததில்லை. ஆனால் ஸ்டாலின் அரசு அவசரகதியில் செய்தது இன்று அவர்களுக்கு எதிராக முடிந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. நீதிபதி விஷயத்தில் திமுக அரசு நடந்து கொண்டது சரியா தவறா என உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க.